ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர், மூத்த பத்திரிகையாளர் கார்த்திகேயன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ இந்தியா டுடே கருத்து கணிப்பு வந்ததுல இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் 48 விழுக்காடு ஆதரவு இப்போ தேர்தல் நடந்தால் வரும் அப்படின்னு, அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு குறையும், 37 விழுக்காடு தான் கிடைக்குங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதுன்னு பார்த்தாலுமே கிட்டத்தட்ட வாக்கு எண்ணிக்கை இடங்கள்னு பார்த்தாலுமே இப்போ உள்ள இந்தியா கூட்டணிக்கு, தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? கடந்த மக்களவையில் இருந்து இந்த சட்டமன்றத்தில் வந்து ஒரு ஆன்டி பிஜேபி கான்சியஸும் ப்ரோ டிஎம்கே கான்சியஸும் அதிகரிச்சிருக்கிறதா பார்க்குறீங்களா நீங்க? இந்தியா டுடே கருத்து கணிப்பை வைத்து பார்க்கும் பொழுது, ஓட்டர் கருத்து கணிப்பை வைத்து பார்க்கும்பொழுது அந்த முடிவுக்கு தான் நம்ம வர வேண்டி இருக்கிறது. அவர்கள் வந்து நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல், சென்ற ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தல் வந்து எடுத்து 2 கட்டங்களாக வந்து ஒரு கள ஆய்வு நடத்தி ஒப்பீடு பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 2024 பாராளுமன்ற தேர்தல், பிப்ரவரி 2025, அப்புறம் வந்து ஆகஸ்ட், கடைசியாக ஆகஸ்ட் 15 வரைக்கும் அந்த காலகட்டத்தை எடுத்து ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 2024 பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி 41%, இந்தியா கூட்டணி 47% பெற்றிருக்காங்க. அது அப்படியே வந்து நீங்கள் பிப்ரவரி மாதம் வரும்பொழுது, அந்த ஏறக்குறைய ஒரு 8 மாதம் கழித்து மோடி 3வது முறை பிரதமராகி 8 மாதம் கழித்து தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்களோட மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா, என்டிஏவோட அந்த 41% 21% குறைந்தது. அதே அது மாறா இந்தியா கூட்டணியுடைய செல்வாக்கு 47லேருந்து 52% உயர்ந்திருக்கிறது. அப்போது மோடி ஆட்சிக்கு வந்து 8 மாத காலத்தில் வந்து அவருடைய ஆட்சி மீதான அதிருப்தி வந்து பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. அப்புறம் அதற்கு அந்த காலகட்டத்தில் தான் அதுக்கப்புறம் வந்து விஜய் வர்றாரு. விஜய் வந்து அரசியல் ரீதியாக பிஜேபிக்கு எதிராகவும் திமுகவிற்கு எதிராகவும் வலுமாக பல்வேறு விமர்சனங்களை எல்லாம் வைக்கிறார். அப்புறம் மீண்டும் வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து அந்த அதே கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுன்னா, என்டிஏ கூட்டணிக்கு 37% வாக்கு வங்கி இருக்கும் அப்படின்ற ஒரு அனுமானத்துக்கு வர்றாங்க. மாறாக இந்தியா கூட்டணிக்கு 48% கொடுக்கிறார்கள். ஸோ அப்போது கடந்த ஓராண்டுக்கு மேலாக மோடி ஆட்சியில் வந்து ஒரு ஆண்டு நிறைவு செய்து சில மாதங்களாக இருக்கு. இந்தியா கூட்டணியுடைய செல்வாக்கு தமிழ்நாட்டில் உயர்ந்திருக்கிறதுன்னு தான் பார்க்குறாங்க. மோடி மற்றும் குறிப்பாக மோடின்னு சொல்வது பாஜகவினுடைய என்டிஏன்னு எடுத்துட்டா இன்னைக்கு அதிமுக உள்ளடக்கிய என்டிஏ தான். ஏன்னா வந்து அவர்கள் கூட்டணியை புதுப்பித்து வந்து ஏப்ரலில் நடந்தது. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், ஏறக்குறைய 4 மாதம் ஆயிடுச்சு. அப்போது அந்த புதுப்பித்ததுக்கு அப்புறமும் கூட பெரிய அளவிற்கு இந்தியா கூட்டணியில் வந்து அதிமுக மற்றும் பாஜகவினுடைய ஒன்றிணைவு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை. இப்போ உங்க என்டிஏ கூட்டணிக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள என்னென்ன கட்சி சேர்த்திருக்காங்கன்னு தெரியலையே. பாமக, அன்புமணி ராமதாஸ் தெரியல, அது ஒரு பெரிய கேள்வி. தமிழகம் இருக்காங்களான்னு தெரியல. உண்மைதான், தேமுதிகவை சேர்த்து தானே கடந்த முறை தேமுதிகவும் சேர்ந்தா இருந்தது. அது இருந்தது, சென்ற முறை இல்லை. அதாவது வந்து நீங்க பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுகவும் தேமுதிகவும் இருந்தாங்க, பாமக வந்து பாஜக தனியா இருந்தாங்க. சட்டமன்ற தேர்தல் 2021 வந்து அப்போ வந்து தேமுதிக தனியா இருந்தாங்க, எல்லோருமே ஒன்றாக இருந்தார்கள். இதை உள்ளடக்கிதான் இருப்பாங்க. இந்த இருக்கக்கூடிய சமகால பிரச்சனைகளும் சேர்த்திருப்பாங்க அப்படின்றது தான் இங்க பாமக இருக்கக்கூடிய குழப்பம். அப்போ தேமுதிக வந்து ஒரு மதில் பூனையாக வந்து எங்க போறதுன்றது இல்லாம 2 பக்கமும் பேரங்களை வந்து பேசிட்டு இருக்கிறது, இல்ல திமுகவோட நட்பு பாராட்டுவது, இதெல்லாம் கருத்தில் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கடைசியாக ஆகஸ்ட்ல வெளியிட்ட அந்த எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அது வந்து ஜூலை ஆகஸ்ட் மாதத்திற்கான கணக்கீடு தான். அப்போ அந்த காலகட்டத்தில் தான் மக்களோடு வந்து உரையாடி இருக்காங்க. அப்போ அதையும் சேர்த்து இருப்பாங்கன்னு நம்ம நினைத்துக் கொள்ளலாம். அப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். பட் ஒரு விஷயம் வந்து ரொம்ப தெளிவாக புரிகிறது. அதிமுக பாஜகவினுடைய இந்த ரிவைவல் ஆஃப் அலையன்ஸ் இருக்குல்ல, ஏப்ரலில் நடந்தது இருக்குல்ல, மீண்டும் அவர்கள் ஒன்று சேர்ந்தது பெரிய பாதிப்பையோ இல்லை தாக்கத்தை வந்து திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு ஏற்படுத்தவில்லைன்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா 47% இருந்து 48% உயரத்தான் கூடும் அப்படின்ற நிலையில் இருக்குது ஒழிய, 41 இருந்த 37 குறையும் என்டிஏ கூட்டணிக்கு அப்படின்னு சொல்வது. அப்போ ஒரு கூட்டணியாக அதிமுக பாஜக நாம் ஏற்கனவே களத்தில் பார்க்கறது தான். பெரிய அளவிற்கு வந்து களத்தில் வந்து அந்த கூட்டணி ஜெல் ஆகலை. இன்னும் வந்து அவர்கள் மத்தியில் வந்து உரசல் இருக்கு, ஒரு சிங்க்ரனைசேஷன் ஏற்படலை. அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைவராக கூட அங்கீகரிக்க மறுப்பது, தொடர்ந்து வந்து அவரை முதல்வராக வேட்பாளராக முன்னிறுத்துவதில் வந்து தேசிய பாஜக தலைமை வந்து ஒரு தயக்கம் காட்டுறது. இவர்களும் வந்து பரஸ்பரம் வந்து இவர்களும் பாஜக தரப்புல வரப்போறது என்டிஏ ஆட்சியாக இருக்கும், அந்த ஆட்சியில் நாங்கள் அங்கம் வைப்போம் என்று பேசுவது, இந்த எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது அந்த கூட்டணி வந்து ஒரு 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 இணக்கமான கூட்டணியாக, ஒரு கொகஷனே இல்லாத ஒரு கூட்டணியாகத்தான் இருக்கிறது அப்படின்றத வந்து தெளிவாக வந்து மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள்ன்றதான் இந்த கருத்து கணிப்பை நம்ம ஒரு அளவுகோலா வச்சுட்டு அதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு.
ஸோ அதை தான் இதுலேருந்து நம்ம இதில் டேக்கவே வந்து நமக்கு பெரிய டேக்கவே அதுதான். அப்போது பாஜக மீது இருக்கக்கூடிய அதிருப்தி, இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, பாஜக அரசு, ஒன்றிய பாஜக அரசு, பிரதமர் மோடி இவர்கள் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி அப்படின்றது இன்னும் எதிரொலிக்கிறது. அப்போ சமகாலத்தில் இந்தியாவில் நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், அது வந்து 31வது நாள் சிறையில் இருந்தால் வந்து எந்த ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் முதல்வரையோ அமைச்சரையோ வந்து ஒரு ஒன்றிய விசாரணை அமைப்புகளுடைய அவர்களுடைய தயவில்லாமல் வந்து ஒரு ஆட்சி தொடர முடியாது என்ற நிலைக்கு ஒரு புதிய அரசியலமைப்பு திருத்த சட்டம் கொண்டு வர்றாங்க இல்லையா, 130வது அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்த மசோதா, அதுவானாலும் சரி, இல்லை வந்து இப்போ இவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல், இல்லை வரக்கூடிய டீலிமிட்டேஷன் ஆகட்டும் சரி, இல்லை இப்போ கடைசியாக இப்போ இவர்கள் எஸ்ஐஆர்ன்ற பெயரில் வந்து வாக்காளர் பட்டியலே நடத்திருக்கக்கூடிய வந்து ஃப்ராடுத்தனம் இருக்கு இல்லையா, இது எல்லாம் வந்து நிச்சயமாக வந்து இதையெல்லாம் மனதில் வைத்து பார்க்கும் பொழுது மக்களுக்கு வந்து ஒரு அச்சம் இருக்கிறது, இவர்களுக்கு எதிரான ஒரு அச்சம் இருக்கிறது அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ அதன் பின்புறத்தில் பாஜக மீதான அந்த சந்தேக பார்வை, அவர்கள் மீதான வந்து கடும் கோபம் தமிழக மக்களுக்கு தலை தோங்கி இருக்கிறது. இதெல்லாம் வந்து அதிமுகவோட கூட்டணி வைத்ததாலோ, இல்லை வந்து தமிழ்நாட்டில் திமுக அரசுக்கு இயல்பாகவே வந்து ஒரு 5 ஆண்டுகள் நிறைவு செய்யும் போது சில ஆன்டி இன்கம்பன்சி கட்டாயம் இருக்கும். அப்போ இருந்தாலும் கூட அதையெல்லாம் ஓவர் பவர் செய்து பாஜக அதிமுகவில் வந்து திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்கள் வலுப்பெறவில்லை. அதே சமயம் இங்கு இருக்கக்கூடிய தேசிய அளவில் பாஜக செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, அது சட்ட மாற்றங்களாக இருந்தாலும் சரி, சட்ட திருத்தங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வாக்காளர் பட்டியல் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனைகளும் அவருடைய செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் ஒரு கடும் கோபத்தை வந்து இன்னும் வைத்திருக்கிறது, உருவாக்கி இருக்கிறது. இல்லை அந்த ஏற்கனவே இருந்த கோபம் இன்னும் தனியாமல் வந்து இருக்கிறதுன்றதான் நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். அப்படிதான். ஆனா இது தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இயல்பாகவே மோடி எதிர்ப்பு இருக்கு, ஸ்டாலின் ராகுல் ஆதரவு மனநிலை இருக்கு. அதை இந்த கணக்கெடுப்பு இப்போ இந்தியா டுடே ரிப்போர்ட்டும் காமிக்குது. வட இந்தியாவில் இந்தியா கூட்டணி கொஞ்சமாவது ஹைக் ஆயிருக்கா? இல்லை, இப்போ தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா இந்த மூட் ஆஃப் த நேஷன் வந்து, அதாவது சமகால அரசியல் சூழலில் இந்திய அளவில் அந்த இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து கணிப்பு என்பது இன்னும் வந்து என்டிஏக்கு தானே ஒரு சாதகமான நிலையை தான் கொடுக்கிறார்கள். ஒருவேளை வந்து இப்போ இந்த எஸ்ஐஆர்லாம் அந்த கடந்த 2 வாரங்களுக்குள்ள வந்தது, அதனால் அது அதனுடைய தாக்கத்தை வந்து அந்த ஆய்வில் வந்து ஒரு அளவுகோலாக எடுத்துட்டாங்களா இல்லை என்று நமக்கு சரி வர தெரியாது. அவர் வந்து அந்த எஸ்ஐஆருக்கு எதிரான பேட்டிகள் மகாதேவபுராவை குறித்தெல்லாம் அதற்கு முன்பு கொடுத்திருந்தாலும் கூட, இப்போ பீகாரில் களத்துக்கு போய் வந்து அவர்கள் பணியாற்றுவது, ராகுல் காந்தி, தேஜஸ்வி, அதே போல் அகிலேஷ் போன்றவர்கள் போவது, ரேவந்த் ரெட்டி, சித்தராமையா, அப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் இல்லாமல் அதுக்கப்புறம் போய் வந்தார்கள். அப்போ களத்தில் போய் இந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய முறைகேடுகள், குளறுபடிகள், அதில் எலெக்ஷன் கமிஷனுடைய செயல்பாடுகள் வந்து சந்தேகத்துக்குரியான விதமாக, கேள்விக்குரியான விதமாக ஒரு அரசியல் கட்சி போல் அவர் அளித்த பதில், ஞானேஷ்குமார் அளித்த பதில், இது எல்லாம் வந்து தாக்கத்தை எந்த அளவுக்கு மக்கள் வட இந்தியாவில் ஏற்படுத்தியிருக்கோம். அது வந்து ஏன்னா அந்த ஆய்வு செய்த காலம் என்பது வந்து இதுக்கு முன்பா இருக்கு, கொஞ்சம் சில நாட்கள். ஸோ அப்போ இதை கணக்கில் எடுத்தா மேபி கொஞ்சம் குறைய மாற்றங்கள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால வந்து நம்ம இது துல்லியமான கணக்கீடா வந்து எடுத்துக்கொள்ள முடியாது. நான் சொல்றது தமிழ்நாட்டில் இந்த கடந்த 15 நாட்கள்ல பெரிய மாற்றம் கிடையாது. ஆனால் தேசிய அளவில் இந்த கடந்த 2 வாரங்களில் நடந்த அரசியல் மாற்றங்கள் இல்லை அரசியல் நிகழ்வுகள் எடுத்து பார்க்கும் பொழுது அது நிச்சயமாக மக்கள் மன்றத்தில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது வந்து இந்தியா கூட்டணி இருக்கா, இல்லை அதற்கு மூடுவிழா நடத்தப்பட்டு விட்டதா அப்படின்லாம் பேசி கொண்டிருந்த வேளையில் மீண்டும் அந்த எஸ்ஐஆர் வந்து அதை புதுப்பிக்குது. கூட்டணி விட்டு வெளியே போயிட்டேன்னு சொன்ன ஆப் வந்து மீண்டும் இந்த களத்தில் வந்து அவர்களோடு இணைகிறார்கள். திரிணாமுல் காங்கிரஸ் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அவர்களும் இந்த பிரச்சனை உள்ள வர்றாங்க. மம்தா இறங்கியிருக்காங்களே, ஓட்டு திருட்டு, தயவு செய்து அலர்ட்டா இருங்க, பெரிய அதான் சொல்றாங்க. அப்போ இந்த எல்லாவற்றையுமே வந்து அப்ப மீண்டும் வந்து ஒரு ஆப்போசிஷன், ஒரு இந்தியா கூட்டணியாக வருகிறார்களா, எப்படி வருகிறார்களோ இல்லையோ, பிஜேபியினுடைய செயல்பாடுக்கு எதிரான தேசிய அளவில் ஒரு அணிதிரள்வு இருக்குல்ல அவர்களுக்கு இந்த பிரச்சனையில, அது வந்து நடந்திருக்கிறது. அது நிச்சயமாக களத்தில் ஒரு சிறிய தாக்கத்தையாவது நிச்சயமாக ஏற்படுத்தும். அதை இல்லைன்னு மறுப்பது வந்து முற்றிலும் பொய்யாக போய்விடும். அப்போ அந்த விஷயத்தை இப்போ இந்த சர்வேயில் எடுத்துட்டாங்களா அப்படின்னு நமக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த நடத்தின காலம்ன்றதுக்கு அப்புறம் பல பல்வேறு முக்கிய நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஆனாலும் அவர்கள் அதற்கு முன்பு வரை கொடுத்ததுல ஒரு 300 சீட்டு அவர்கள் கொடுக்கிறார்கள். அது என்டிஏக்கு தான், பிஜேபிக்கு இல்ல. ஸ்டில் பிஜேபிக்கு மெஜாரிட்டி கொடுக்கல. அதை நம்ம நாயுடு, நிதிஷ் எல்லாம் சேர்த்துதான் என்டிஏவாகத்தான் கொடுக்கிறார்கள். பிஜேபிக்குன்னு தனிப்பட்ட மெஜாரிட்டி அப்பவும் கொடுக்கப்படலை. அதையும் நம்ம கருத்துல கொள்ளத்தான் வேணும். அப்போ இன்னும் வந்து அப்போ தேசிய அளவில் கூட மோடியினுடைய செல்வாக்கு என்பது பெரிதாக கூடவில்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். 293 சொச்சத்துக்கும் 300க்கு மேல்ன்றதுக்கும் பெரிய வேறுபாடு இல்லை. வேணால் அவர்கள் வந்து ஒரு ஆறுதலுக்காக வந்து எங்களுக்கு நாங்கள் கணிசமாக ஓரளவுக்கு அவ்வளோ ஒரு சிறிய அளவிற்கு ஒரு மார்ஜினல் ரைஸ் இருக்குன்னு என்டிஏ சொல்லிக்கலாமே ஒழிய,
இது பெரிய அளவிற்கு வந்து மோடியினுடைய ஒரு ஆண்டுகளுக்கு மேலான அரசு, ஒரு வருஷம் ஒரு சில மாதங்கள் 3 மாதங்களுடைய ஆன அரசு, 3-4 மாதங்கள் ஆன அரசுக்கு பெரிய மக்கள் மத்தியில் பெரிய செல்வாக்கு ஏற்படுத்தி விடவில்லை தேசிய அளவில் கூட அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை இந்த நாயுடு நிதிஷ் 2 பேருடைய பிடியில் தான் மோடி இருக்கிறாருன்னு தொடர்ச்சியா பேசிட்டு வரோம். அது தேர்தல் அரசியல்ல அதுக்கு சரியான பார்வை தான், ஒரு விமர்சனமோ குற்றச்சாட்டோ இல்லை. ஆனால் பக்பு மசாதால இருந்து கிட்டத்தட்ட இஸ்லாமியர்களுடைய கணிசமான வாக்குகளை பெற்ற கட்சி நாயுடு கட்சியும் நிதிஷ் கட்சியும், அது ஒன்றும் பிஜேபி கிடையாது, ரெண்டும். அப்படி இருக்கும்போது நாயுடு அவர்கள் பதவி பறிப்பு மசோதா, எஸ்ஐஆர், வாக்கு திருட்டு, எந்த இஷ்யூ வரும்போதும் எந்த பதிலும் சொல்லாம தானே இருக்காங்க நிதிஷும் நாயுடும். அவர்கள் வந்து குறைந்தபட்சம் ஆதரவு நிலைக்கு, பாஜக ஆதரவு நிலைக்கு அப்பட்டமாக போய்வில்லைன்னு ஆறுதல் பட்டுக்கிற வேண்டிய நிலை தான் நம்ம இருக்கிறது. ஏன்னா சோசியலிஸ்ட பாதை, அதாவது மக்கள் உணர்வு, புரட்சி அப்படின்லாம் பேசிய நிதிஷ்குமார் இன்று வந்து அவர்களுடைய அவர் எப்பவுமே அப்படி தான் இருந்திருக்கார். ஒரு அரசியல் சுயநலவாதியாகத்தான் தன்னுடைய அதிகாரத்தை வந்து தக்க வைப்பதற்காக வந்து மாறி மாறி கூட்டணி வைக்கக்கூடியவராகத்தான் நிதிஷ்குமார் இப்போ அறியப்படுகிறார். ஒரு காலத்தில் பிரதமர் வேட்பாளராக இருந்து இன்று பாஜகவில் தயவில் ஆட்சி நடத்தக்கூடியவர்களுக்கு சுருங்கி போன நிதிஷ்குமார். ஸோ அவர்களுக்கு வந்து என்னன்னா அதிகாரம் தேவை, அதே போல் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள், அதையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு இந்த கூட்டணியோடு தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சந்திரபாபு நாயுடு அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, நீங்கள் வந்து அவர் கடந்த 3 பத்தாண்டுகளாகவே அவர் பாஜகவோடு கூட்டணி வைப்பதில் அவருக்கு எந்த தயக்கம் இல்லை. அவருக்கு வந்து சிறுபான்மையினர் ஓட்டுகள், கணிசமான ஓட்டுகள் என்று இருந்தாலும் கூட அவருக்கு வந்து இந்த மதவாத போக்கு, பாஜகவினுடைய மதவாத போக்குக்கு எதிராக கடுமையாக எதிர்வினையாற்றக்கூடிய தலைவராக அவர் அறியப்பட்டதே கிடையாது. அங்க அப்பப்போ ஏதாவது ஒரு பேசக்கூடியது, இல்லை அவர் எதிர்நிலைக்கு போனதுக்கு அப்புறம் சில கருத்துக்களை உதிர்த்திருக்கலாமே தவிர, அவர் ஒரு திமுக செய்வது போலவோ இல்லை காங்கிரஸோ இடதுசாரிகளோ அவர்கள் செய்வது போல வந்து ஒரு கடுமையான ஒரு மதவாத போக்குக்கு, பாஜக மதவாத போக்கு எதிராக வந்து கடுமையான எதிர்வினை ஆற்றக்கூடிய கருத்துக்களை பேசக்கூடிய தலைவரா அவர் என்றுமே இருந்தது. அதுல மட்டும் ஏன்னா அதோடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு அச்சத்துல அவர் இது பண்ணாரே ஒழிய, மற்றபடி அவருக்கு வந்து பாஜகவுடைய மதவாதத்தை வந்து கண்டும் காணாமல் இருப்பதுல வந்து அவருக்கு எந்த ஒரு பெரிய சிக்கல் தான் இல்லை, கிடையாது. அவருக்கும் வந்து ஒரு அரசியல் சுயநல போக்கு தான், அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், தனக்கு இருக்கக்கூடிய அரசியல் சிக்கல்கள் இல்லை, சட்ட சிக்கல்கள், ஊழல் வழக்குகள் இல்லை மித்த வழக்குகள் இருக்கக்கூடிய முன்பிருந்த ஜெகன் அரசு போட்ட வழக்குகள் இருந்து தன்னை வந்து விடுவித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு. ஏன்னா பாஜக இருக்கக்கூடிய பெரிய ட்ரம்ப் கார்டு தானே, கூட்டணி கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, அவர்களை வந்து தங்கள் வழிபடுத்தணும் அப்படின்னா சொன்னா டு மேக் தம் ஃபால் இன் லைன், அவர்கள் பயன்படுத்தக்கூடிய முதல் என்ன சொல்ற அஸ்திரமே வந்து பேச்சுவார்த்தை எல்லாம் கிடையாது, சென்ட்ரல் ஏஜென்சி தானே. அப்போ அந்த நிலையில பார்க்கும் பொழுது இவர்களையே இடியும் சிபிஐ தானே தீர்மானிக்கும். அதை தான் சொல்றேன். இப்ப அது எந்த இடத்துக்கு போயிடுச்சுன்னா, அடுத்ததாக வந்து ஆட்சியை கவுக்கிறதுக்கு இவங்களை பயன்படுத்திக்கலான்னு அடுத்த எல்லை கொண்டு போயிட்டு இருக்காங்க. வந்து 31வது நாள் ஜெயில இருந்தா கிரிமினல் கேஸ் 5 ஆண்டுகளுக்கு மேல குற்றம் இருக்கும் அப்படின்னு, தண்டனை இருக்குன்ற வழக்குன்னு சொல்லி அடுத்த எல்லை கொண்டு போறாங்க. பாசிசம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து துளிர்விட தொடங்கி இருக்கிறது. அது இன்னும் வந்து பிரகாசமாக அந்த செடி வளர ஆரம்பிக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ இவர்களுடைய செயல்பாடை வைத்து இவர்களுக்கு ஒரு பெரிய செக்யூலர் கிரெடென்ஷியல் இருக்குன்றது பேரளவில் மட்டும்தான் இருக்கு. அதை வைத்து நாம் தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் வந்து சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமாரும் எனேபிளர்ஸ் ஆஃப் ஃபேசிசமாகத்தான் இருக்கிறார்கள். அதற்கு சிலர் இங்கேயும் இருக்காங்க, அது இல்லைன்னு நம்ம மறுக்கல. அது போன்ற நபர்கள் இங்கேயும் வந்து சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். திமுகவை குறை சொல்வது, இல்லை திமுக மீது ஆன ஊழல், இல்லை ஆட்சியினுடைய இருக்கக்கூடிய குறைகள், அதை மட்டுமே வந்து பெரிதாக பேசுவதற்குல யாரும் பேச வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் இன்று நாடு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தல் என்னது? நாடு ஒன்னுடைய ஜனநாயக விளிமியங்கள் இல்லை ஜனநாயக அடிப்படைகளே கேள்விக்குறியாயிடுச்சு. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை 31 நாள் வந்து சிறையில் இருந்தால் அதை கவிழ்க்க முடியும் ஒரு ஒன்றிய அரசு. இப்போ இடி கேஸ்ல எப்போ பெயில் கிடைக்குன்னு தெரியும், 2 வருஷம் ஆகுது. சத்யேந்திர ஜெயினை 2 வருஷம் உள்ள வச்சிருந்தாங்க ஊழல் வழக்குல. அதுக்கப்புறம் ஆதாரம் இல்லைன்னு சிபிஐ வந்து இப்போ அந்த கேஸ், செந்தில் பாலாஜி ரொம்ப நாள் உள்ள இருந்தாரு. சத்யேந்திர ஜெயின் கேஸ்ல ஆதாரம் இல்லைன்னு கேஸ மூடுறாங்க. அப்போ அந்த அவர் 2 ஆண்டுகள் உள்ள இருந்ததற்கோ இல்ல அந்த ஆம் ஆத்மி கட்சி கவிழ்க்கப்பட்டதற்கு இல்ல ஆட்சி இழந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவர்கள் மீது இருந்த ஊழல் குற்றச்சாட்டு. ஏன்னா அவர் ஊழலுக்கு எதிரான போராட்டம் நடத்தி வந்து ஆட்சிக்கு வந்தவர்கள். இந்த இந்தியா கவர்மெண்ட் கரப்ஷன் அதுவே ஒரு ஊழல், அது வேற விஷயம். ஆனால் இப்ப அது போன்ற ஒரு நிலைக்கு வந்து 31 நாள் வெறுமனே இப்ப ரொம்பலாம் மெனக்கிட வேண்டாம், மாசக்கணக்கில் போராட்டம்லாம் நடத்த வேண்டாம். 31வது நாள் வந்து ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தர் சிறையில் இருந்தாருன்னா, ஹேமந்த் சோரனை கைது பண்ணாங்க இல்லையா, 31வது நாள் ஆட்சி வச்சு சிறையில் வச்சிருந்தா அங்க ஆட்சியை கவுத்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு சம்பா சோரனை பயன்படுத்தினாங்களா, அந்த மாதிரி இங்க எந்த கட்சியும் உடைக்க முடியும், எந்த ஆட்சியும் கவிழ்க்க முடியும் அப்படின்ற அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப இந்த போன்ற அச்சுறுத்தல்களுக்கெல்லாம் பதில் சொல்லாம வெறுமனே வந்து அரசியலை வந்து இல்ல ஸ்டாலினுடைய பீகார் பயணத்தை வந்து ஒரு
அரசியல் பயணமாக, இல்ல வந்து தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிறதுக்காக, தன்னுடைய அரசியலை நிலைநிறுத்துறதுக்காக, இல்ல பாஜக எதிர்ப்பை வந்து முன்னிலைப்படுத்துறதுக்காக போறாருன்னு சொல்லி சிறுமைப்படுத்துவதற்கு இல்லையா, அதையெல்லாம் பேசக்கூடியவர்கள் அப்பட்டமான பாசிசம் எனேபிளர்ஸ் தான். பாஜக ஆமா, ஆதரவாளர்கள் அது நீங்க எந்த ஆளா இருந்தாலும் சரி, பத்திரிகையாளர் போர்வையில் இருந்தாலும் சரி, இல்ல வந்து சமூக ஆர்வலர், இல்ல வந்து விமர்சகர், எந்த பேர்ல வந்தாலும் சரி, அவர்கள் வந்து நீங்க தமிழ்நாடு அரசு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசின் மீது இருக்கக்கூடிய குறைகளை, பிரச்சனைகளை விமர்சனம் செய்யுங்கள், இல்லை அதை முன்னிலைப்படுத்துவதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அது எல்லா அரசுக்கும் எதிராகவும் செய்ய வேண்டியதுதான். ஆனால் இன்று ஸ்டாலினுடைய பீகார் பயணத்தையே வந்து ஒரு வரக்கூடிய தமிழ்நாடு தேர்தலோட சுருக்குவது, இல்லை வந்து இந்தியா கூட்டணியோட சுருக்குவது, இல்லை விஜயோடு வந்து காங்கிரஸ் போய்விடுமோ என்ற அச்சத்தில் போயிட்டார்ன்றா பேசுவதற்குல ஒன்று சிறுபிள்ளைத்தனமானது, இன்னொன்று இவர்களுக்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய திராவிட இல்லைன்னா திமுக எதிர்ப்பு, அந்த வெறுப்பை, அந்த வன்மத்தை வந்து வெளிப்படுத்துவதற்காக பயன்படுத்துகிறார். இந்த சப்ஜெக்டுக்கு முன்னாடி இப்ப நம்ம மகாராஷ்டிரால வந்து அந்த ஷிண்டே பட்னாவிஸ் அலைன்ஸ் கரெக்டா போகுதா அவங்க பிளான் படி? இல்ல அவர்களுக்கு வந்து ஏன்னா அங்க இப்ப ஓட்டு திருட்டு இஷ்யூ எல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால பெரிய லெவல்ல சஞ்சய் ராவத் போன்றவர்கள்லாம் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நான் கேட்பது, நீங்க இப்ப நம்ம அந்த அலைன்ஸ் எல்லாமே நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. சாருக்கு முன்னாடி எடுத்த இந்தியா டுடே ரிப்போர்ட்ல தான் அவங்களுக்கு 300 சீட் இருக்கிறதா. இப்ப 300 கூட்டணி கட்சிகள்ல இப்ப அவங்க ஷிண்டே, அஜித் பவார், நாயுடு, நிதிஷ், வேற யாரு இன்னும் 2-3 சின்ன சின்ன கட்சிகள், அப்னா தலமா, இந்த மாதிரி சில கட்சிகள்லாம் இருக்குல்ல. இந்த சருக்கு பிறகு அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு சர்க்கிள் வருமா? வாய்ப்பு இருக்கா? இல்ல, இது அதில் பெரிய தாக்கத்தை வந்து அவர்கள் கூட்டணி கட்சியில் ஏற்படுத்தாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர்கள் கூட்டணி கட்சிகளை இப்ப ஷிண்டேவோ இல்ல அஜித் பவாரோ ஜனநாயகத்தை காப்பாற்றணும், நேர்மையான தேர்தல் நடக்கணும், இந்தியாவினுடைய ஜனநாயக விளிம்பு அப்படின்றதுக்காக கூட்டணி மாறினாங்க, கட்சியை உடைச்சாங்க. 2 பேரும் வந்து சிவசேனா ஷிண்டே உடைச்சதுக்கும் அஜித் பவார் வந்து அவர் கட்சி சரத்பவார் கட்சியை உடைச்சிட்டு வெளியில வந்தாரு. இதுக்கெல்லாம் காரணம் ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்காக, இல்லை வந்து மகாராஷ்டிரா மக்கள் நலனுக்காக பண்ணாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர்களை வந்து 70,000 கோடி ஊழல் செய்தவர் அஜித் பவார்னு சொன்ன பிரதமர் மோடி அவரை தன்னை காப்பாற்றிக்கணும், அவரோட ஊழல் இருந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். பிரபுல் பட்டேலோ சகன் புஜ்பாலோ அவர்களோட வந்ததுக்கான காரணம்லாம் என்ன? அவர்கள் வழக்குல இருந்து விடுவிக்கணும், அவர்களை பாதுகாத்துக்கணும் அப்படின்றக்காக அவங்க எல்லாரும் வெளியில வந்தாங்க. அதே தான் ஷிண்டேக்கும் பொருந்தும். ஷிண்டேவும் மீது வழக்குகள் இருக்கு, அவர்கள் கூட ஆதரவாளர்களாக வந்தவர்கள் மீது எல்லோர் மீதும் வழக்கு இருக்கு. அவர்களை காப்பாற்றி கொள்ள வந்தவர்கள், அவர்கள்லாம் ரேங்க் பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிஸ்ட், அவர்கள் அப்பட்டமான அரசியல் சுயநலவாதிகள். அந்த அரசியல் ஓநாய்கள் எல்லாம் வந்து மக்கள் மத்தியில தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இவர்கள் அதுக்காக எல்லாம் ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பயன்படுத்தலாம். அது எப்பாவது ஒரு நாள் குரல் வரும். இப்ப அந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தான் முதலமைச்சர் இல்லைன்னு ஷிண்டே உணர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு சில சமயங்கள்ல இந்த வெற்றி குறித்து வந்து ஏதோ ஒரு போற போக்குல சில கமெண்ட்ல அடிச்சாரு. அதெல்லாம் எப்போ வரும்னா தனக்கு அதிருப்தி வருது, இல்ல தனக்கான தேவைகள் பூர்த்தி செய்யப்படவில்லைன்னு வரும்பொழுது ஏதோ 1-2 கருத்தை சொல்லுவாங்களே ஒழிய, அவர்கள் வந்து பின்ன இந்த எஸ்ஐஆருக்கெல்லாம் வந்து பெரிதாக கவலைப்படுவார்கள். ஏன்னா அவர்களுக்கும் அனுகூலம் இருந்திருக்கும் இதனால அந்த கூட்டணியில. ஏன்னா மகாராஷ்டிரா பத்தி கேள்வி எழுப்பும் பொழுது 8% எப்படி 5 மணிக்கு மேலே திடீரென்று உயர்ந்தது, அந்த தகவல்களை புள்ளிவிவரங்கள் மகாராஷ்டிரா தான் நடந்தது. அதுல அனுகூலம் பெற்றது பயனடைஞ்சது யாரு? அஜித் பவாரும் ஷிண்டேவும் சேர்ந்து தானே. அப்ப அவர்களுக்கும் இந்த ஃப்ராடு வேலை என்ன நடந்தது என்றது எல்லாம் நல்லாமே தெரியும். உத்தவ் தாக்கரே தான் கையில் எடுக்கணும், அவர் தான் கையில் எடுக்கணும். அதனாலதான் சஞ்சய் ராவத் வந்து அதிகமா பேசுகிறார். அதனாலதான் வந்து காங்கிரஸ் அதிகமாக அதை பத்தி பேசுது. ஸோ சரத்பவார் அதை பத்தி பேசுறாரு. அப்படி நீங்க வந்து இதனால வந்து அவர்கள் கூட்டணி எல்லாம் வந்து ஏன் எஸ்ஐஆர் பத்தி இவ்வளவு ஒரு கூக்குரல் இருக்காங்க தேசிய அளவுல. பீகார்ல ஓகே, நிதிஷ்குமாருக்கு தேர்தல் வருது, அவர் வாய்மொழி தான் இருப்பார். அவர் பிஜேபியோட தயவு தன்னுடைய அமித்ஷா எஞ்சி இருக்கக்கூடிய அரசியல் காலத்தை வந்து கழிக்கணுன்ற முடிவில் இருக்கக்கூடியவர். அவர் நாளைக்கு மாறலாம், அவருக்கு அந்த கேரக்டர் இருக்கு. இந்த சந்திரபாபு நாயுடு ஜனநாயகம் இவ்வளவு வந்து அச்சுறுத்தலுக்கு உள்ளா இருக்கு, தேர்தல் நடைமுறையே வந்து பிரச்சனையா இருக்கு அப்படின்னு. ஸ்டாலின் ஜெயிச்சாரு போன வருஷம் 40 சீட் அடிச்சாரு இல்லையா, பாண்டிச்சேரி உட்பட. அவரும் சேர்ந்து தானே குரல் கொடுக்குறாரு. சந்திரபாபு நாயுடு வந்து ஜனநாயகத்திற்கு இந்த மாதிரி அச்சுறுத்தல் வருதுன்னு ஏன் ஸ்டாலின் போல வந்து ஒரு வார்த்தை பேசல, பெருசா ஏன் பேச மறுக்கிறார்? கூட்டணி தர்மம் அதெல்லாம் சரி, இங்க வந்து ஒரு அரசியல் தேர்தல் கமிஷனுக்கு எதிராக பேசுவதில்லை. உங்களுக்கு தேர்தல் கமிஷனுக்கு விடப்படக்கூடிய கேள்விகளுக்கு அவர் அரசியல் பதில் சொல்கிறார் ஞானேஷ்குமார் அப்படின்னு சொல்லி பேசும் பொழுது, குறைந்தபட்சம் நீங்கள் வந்து காங்கிரஸ் இந்தியா கூட்டணி ஆதரவு நிலைக்கெல்லாம் போய் கேள்வி கேட்க வேண்டாம். குறைந்தபட்சம் தேர்தல் ஆணையருடைய இல்ல தேர்தல் ஆணையத்தினுடைய நடத்தை, அவர்களுடைய செயல்பாடு குறித்து உங்களுடைய கருத்தை வெளிப்படுத்த கூட மாட்டேன்றீங்களே. அப்ப இந்த நபர்கள்ட்ட போய் நீங்க என்ன போய் மக்கள்கிட்டையும் எதிர்கட்சியும் நினைச்சுதான். அதனாலதான் சரியான முறையில் வந்து ராகுல் காந்தி களத்துக்கு வந்து போறார், மக்கள்கிட்ட போறார். தேஜஸ்வி யாதவ் மக்கள்கிட்ட போறார், அகிலேஷ் மக்கள்கிட்ட போறார், ஸ்டாலினும் மக்கள் கிட்ட போறதுக்கான காரணம், இங்கிருந்து பாட்னாவுக்கு சிறப்பு விமானம் பிடிச்சு அப்படியே போயிட்டு வருவதற்கான காரணம் என்னன்னா, இதை வந்து நீங்க வந்து சட்ட ரீதியா ஒண்ணு அணுகணும்.
அது வந்து வழக்கு நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை ஒரு சிறு ரிலீஃப் கொடுத்துருக்குது உச்சநீதிமன்றம் அடிப்படையில். நேற்று வந்து அந்த அஞ்சலி பரத்வாஜ் அவர்கள் வந்து ஏர்ல ஆர்டிஐல பெற்ற தகவலின் அடிப்படையில் வந்து சில தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து வெளிப்படையாக சொல்றாங்க என்ன அடிப்படையில் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் செய்தீர்கள், அதுக்கான ஆணைய ஜியோவை காட்டுங்கன்னு கேட்குறாங்க. கேட்டா 2003 இருக்கக்கூடிய ஜியோவை தான் மேற்கோள் காட்டியிருக்காங்க. சரி, அந்த 2003 ஜியோவை கொடுங்க அப்படின்னு கேட்டா அதை வந்து தேர்தல் ஆணையத்துடைய இணையதளத்திலும் இல்லை, அதையும் வந்து பகிர மாட்டேங்கிறாங்க. இதற்கு என்ன ஜியோ போட்டிருக்கீங்க, அதுக்கான ஃபைல்ஸ் என்னென்னு கேட்டா அதையும் வந்து தேர்தல் ஆணையம் வெளிப்படுத்த மாட்டேங்குது. அப்போ அப்பட்டமாக வந்து இது வந்து இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஒரு சட்டப்படி நடக்கிறதா இல்ல சட்டத்துக்கு புறம்பாக நடக்கிறதா என்றதே வந்து பெரிய சந்தேகத்தை வந்து இப்போ இந்த கடந்த 2 நாட்களா அந்த கட்டுரை வந்து விளக்குது. அப்ப இது முற்றிலுமே வந்து தேர்தல் ஆணையம் காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு. இதோட நீங்க பொருத்தி பாருங்க, அருண் கோயில் அவர்களால் ஒரே நாள்ல விஆர்எஸ் கொடுக்கப்பட்டு ஒரே நாள்ல ரிலீஸ் செய்து ஒரே நாளில் தேர்தல் ஆணையராக வந்து நியமிக்கப்பட்டவர், உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையில் இருந்த நாள் என்று நியமிக்கப்பட்டவர் பாராளுமன்ற தேர்தலுக்கு 1.5 மாதத்துக்கு முன்னாடி வந்து விட்டுட்டு போனார்ல, திடீர்னு ரிசைன் பண்ணிட்டு போனார் இல்லையா. இதையும் எல்லாம் பொருத்தி பார்க்கும் பொழுது அழுகி போய் இருக்கிறது தேர்தல் ஆணையம். அதில் வந்து பல பிரச்சனைகள் இருக்கிறது. அதில் ஆளுங்கட்சிக்கு பல்வேறு அதில் வந்து என்ன சொல்றது, ஆளுங்கட்சியினுடைய செயல் திட்டங்களுக்கு கூட்டு களவாணியாக தேர்தல் ஆணையம் செயல்பட்டு இருக்கின்றது அப்பட்டமா தெரியும். இந்த குற்றச்சாட்டை தான் அவர் வைக்கிறார். இதுக்கிடையில வந்து இப்போ குஜராத்தில் நடந்த அந்த 4300 கோடி நீங்க சேர்த்திக்கலாம். எப்படி வந்து லெட்டர் பேட் கட்சிகளுக்கு 4300 கோடி வந்து 5 ஆண்டுகள்ல கிடைச்சது அப்படின்னு இல்ல. அதான் இப்ப நீங்க அந்த இந்தியா டுடே ரிப்போர்ட் குறித்து ரொம்ப துல்லியமா சொல்லிட்டீங்க. தமிழ்நாட்டுல என்ன நிலவரம், வட இந்தியாவில் இருக்கு. ஆனா இந்த வட இந்தியாவில் இந்தியா லைன்ஸ் 300. இப்ப இந்த சருக்கு அப்புறம் ஏற்பட்ட அதிருப்தி எதையுமே அது கூட நீங்க வந்து இந்த யூஎஸ் டாரிஃபையும் சேர்த்துக்கீங்க, அந்த மாதிரி விஷயங்கள். ஆமா, கண்டிப்பா. ஏன்னா அது வந்து அந்த கருத்து கணிப்புல ஒரு முக்கியமான பிரச்சனை. 68% பேர் அது கருத்து கணிப்பு இதாகல, கருத்து கணிப்புல இல்ல, அதை எடுத்திருக்காங்க. கருத்து கணிப்புல 68% பேர் வந்து அந்த யூஎஸ் டாரிஃப் இருக்குல்ல 50% அது குறித்து அவர்களுடைய வருத்தத்தை இல்ல அவர்களுடைய அக்கறையை பதிவு பண்ணியிருக்காங்க. அப்ப அதுவும் ஒரு முக்கியமான பிரச்சனை. அது அப்போ இது அதனோட தீவிரம் இப்ப அமல்படுத்தினதுக்கு அப்புறம் வருது இல்ல, புலம்புறாங்க இல்லையா, 12,000. இப்ப 2 நாள் தானே அமுலாயிருக்கு. அப்போ அதனுடைய தாக்கம் இன்னும் அதிகமாகும் போது இன்னும் அதனால ஏற்படக்கூடிய வேலை இழப்புகள், பொருளாதார ரீதியான சிக்கல்கள், அது மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் வரும்போது இன்னும் தீவிரமடையும். இந்த நேரத்தில் அதாவது இப்போ இந்த இந்தியா டுடே கருத்து கணிப்பு குறித்து ரொம்ப விரிவாக நீங்கள் பல்வேறு கருத்துக்களை அதனுடைய நீள அகலங்களை சொல்கிற மாதிரி வடக்கு தெற்குன்னு தனித்தனியாக கூட்டணி கட்சியில் பிரித்து நீங்கள் செய்திகளை சொன்னீங்க. கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான விஷயங்கள். பல்வேறு இந்தியா சந்திக்கின்ற சவால்கள் அனைத்தையும் எடுத்து சொல்லி அதை எந்த தீர்வை நோக்கி நம்ம எப்படி பயணிக்கணுங்கிற பல்வேறு செய்திகளை விரிவாக எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி.